ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குலோப் ஜாம் வந்துட்டு வெடிக்காமல் சாஃப்டாக எப்படி செய்கிறதுங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். எல்லோரும் குலோப் ஜாம் செய்யும்போது வெடிக்குது, நல்லா ரவுண்டாக சாஃப்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லாமல், வெடிப்பே இல்லாமல் நல்ல கோலாக சூப்பராக குலோப் ஜாம் எப்படி செய்யணும் அதுக்கு ஒரு 4-5 டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது என்ன டிப்ஸ்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்களும் இந்த குலோப் ஜாமை வெடிக்காமல் இந்த மாதிரி அழகாக செஞ்சு எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த குண்டு குண்டு குலோப் ஜாம் எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு வந்துட்டு பாபினாவோட குலோப் ஜாம் மிக்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேங்க. நீங்கள் என்ன குலோப் ஜாம் மிக்சர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆச்சி மற்ற வேறு எந்த பிராண்டடு நீங்கள் குலோப் ஜாம் பேக்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் அதை இப்போ கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறேன். இது கூட நான் என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா 1 டீஸ்பூன் பால் ஆடை சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டிப்ஸ். நீங்கள் குலோப் ஜாம் வந்துட்டு ஒரு சிலருக்கெல்லாம் சாஃப்டாக இருக்கிறத விட மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் கிரன்சியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக இந்த நீங்கள் ஒரு 1 டீஸ்பூன் பால் ஆடை சேர்த்துனீங்கன்னா மேலே ஒரு கிரன்ச்சினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இதை சேர்த்துறேன். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம சாஃப்டாக இந்த மாவை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் நெய் சேர்த்துட்டு லைட்டாக மேலே தடவி நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தான் நம்ம குலோப் ஜாம் செய்ய ஆரம்பிக்கணும். இது வந்து செகண்ட் டிப். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாகு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து 500 கிராம் சுகர் எடுத்துக்கிறேன். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா 250 கிராம் சுகர் பிடிக்கும். ஸோ நான் 2 பவுல் சுகர் எடுத்துட்டேன். 1 கப் வாட்டர் எடுத்துருக்கேன். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து வாசனைக்காக ஒரு 2 ட்ராப்ஸ் வெனிலா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாகு வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். மெதுவாக காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு வந்து நமக்கு கம்பி பதம் எதுவும் தேவையே இல்லை. பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இன்னும் பிசுக்கு பதம் வரலை. ஸோ இன்னொரு 2 மினிட்ஸ் நான் அப்படியே பாகு ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு கடாயில் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம மாவை பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் லைட்டாக ஆயிலோ நெய்யோ தடவிட்டு நம்ம உருண்டை சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். அழுத்தம் கொடுக்காம ரொம்ப சாஃப்டாக நீங்கள் உருண்டை பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு வெடிப்பு கூட நீங்கள் உருண்டை பிடிக்கும் போதே உங்களுக்கு வெடிப்புகள் தெரியும். இதில் ஒரு வெடிப்பு கூட இல்லை பாருங்கள். நீங்கள் மாவை ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெடிப்பு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக பிணைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே குலோப் ஜாமை வந்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அப்புறமா நான் ஆயிலில் போட மாட்டேன். ஒரு 3-4 சேர்த்து தான் அதை 3-4 சேர்ந்த உடனே நான் போட ஆரம்பிச்சிடுவேன். உருண்டை சேர்த்த நான் ஆயிலில் போடுவேன். நான் பிடிச்சி வச்சு காற்றுல ஆற விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உருண்டை பிடிச்ச உடனே நான் வந்து ஆயிலில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடுவேன். பாருங்கள், நான் இப்போ 3 குலோப் ஜாம் செஞ்ச உடனே நான் ஆயிலில் போட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து நான் கையில் எடுத்து செய்யவே நான் வந்து ஆயிலில் போடுறேன். பாருங்கள், இது ஒரு டிப்ஸ். ஒரு சிலர்லாம் வந்துட்டு குலோப் ஜாம் பிடிச்சி மொத்தத்தையும் பொறுமையாக உட்காந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அப்புறமா ஆயில் வச்சு சுட வச்சு பொரிச்சிட்ருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை விட இந்த மாதிரி போட்டு பாடுங்க, உங்களுக்கு வந்து வெடிப்புகள் கண்டிப்பாக வராது. அதோட குலோப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும்.
இப்போ கைவிடாமல் ஆயிலை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பொரிச்செடுக்கணும். அது பொரிக்கிறதுக்குள்ளே திருப்பியும் ஒரு 4-5 குலோப்ஜாம் நம்ம பிடிச்சிக்கலாம். சைடில் அதை அப்பப்போ பார்த்துட்டே இந்த குலோப்ஜாமும் ஒரு 5 பீஸ் நான் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சைடில் குலோப்ஜாமும் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நல்லா பொரிஞ்சு நமக்கு குலோப்ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம குலோப்ஜாம் எடுத்துடலாம். அடுத்து நான் ஒரு 5 செஞ்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, பொரிச்ச உடனே நீங்கள் பாகில் போட்டுறக்கூடாது. பாகும் ஆறி இருக்கணும். அதே நேரத்தில் குலோப்ஜாமும் நம்ம எடுத்துகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது ஆறுனதுக்கப்புறமா தான் நீங்கள் பாகில் போடணும். பாருங்கள், நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன், பாகில் சேர்த்தலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. சைட் பை சைட் நான் ஒரு 4-5 குலோப்ஜாம் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ ரவுண்டாக, எந்த ஒரு வெடிப்பும் வராமல் வந்திருக்கு குலோப்ஜாம். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் செஞ்சது தான் நான் போட்டிருக்கேன். அடுத்த 5 நான் அப்படியே வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறமா தான் நான் அதை போட்டுக்க போகிறேன். அடுத்ததை கொஞ்சம் போட்டு பொரிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குலோப்ஜாம் போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ் அதை கிளறி விடுங்க. அப்போ தான் ஈவனாக நமக்கு பொரியும். பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட்டேன். நம்ம பாருங்கள், இதை போட்டுக்க போகிறேன். அடுத்து நம்ம இப்போ பொரிச்சு எடுத்ததை திருப்பியும் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தான் நான் பாகில் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாகும் செஞ்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது ஆறி இருக்கணும். சூடான பாகில் குலோப்ஜாம் போடாதீங்க. இது ஒரு டிப்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான குண்டு குண்டு குலோப்ஜாம். ஒரு குலோப்ஜாமில் கூட வெடிப்பு இருக்கா பாருங்கள். வெடிப்பே இல்லாமல் எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக குலோப்ஜாம் வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் குலோப்ஜாம் செஞ்சீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு துளி கூட வெடிப்பு இல்லாமல் குண்டு குண்டாக குலோப்ஜாம் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.